தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்காங்க. ஆனா ஆஃப்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிங்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்விகா மொபைல் ஷோரூம் தான். ஸோ உங்களுக்கு கிடைக்காத ப்ராடக்ட்டே இங்கே கிடையாது. ஏன்னா எல்லாமே இங்கே இருக்கு. ப்ளஸ் ஆஃபர்ஸ், ஆடி சேல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா K20 ப்ரோ லான்ச் பண்ண போறாங்க 13th. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. பூர்விகா மொபைல் ஷோரூமில் இப்போ ஆடி சேல் போயிட்டுருக்கு. அப்படி என்னடா இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பூர்விகா மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கேஷ்பேக் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கேஷ்பேக் இருக்குன்னு நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐக்கு உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10%, 5%. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் 8000. OnePlus 7 ப்ரோக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ₹2000 கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த OnePlus 7 ப்ரோக்கு உங்களுக்கு எப்படி ₹2000 கேஷ்பேக் வரும்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பிங் பண்ணிங்கன்னா, அதாவது இஎம்ஐ, நான் இஎம்ஐ நீங்கள் எது ஸ்வைப் பண்ணாலும் சரி தான் ₹2000 கேஷ்பேக் வந்துடும். ஒருவேளை OnePlus 7 நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் இருக்குது. 1500 கேஷ்பேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ்பேக் வந்து நீங்கள் OnePlus 7 ப்ரோக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இஎம்ஐயில் எடுத்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இஎம்ஐயில் கட்டிக்கலாம் கிரெடிட் கார்டில். இல்லை என்னென்னா ஃபுல் கேஷ் கட்ட முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பூர்விகா மொபைல் ஷோரூமில் இது வந்து OnePlus மொபைல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட். ஸோ உங்களுக்கு ஹை ரேஞ்சில் இந்த சாம்சங் S10 ப்ளஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0 பேமெண்ட் இருக்குது, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் நார்மல் டேஸில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக 0 பேமெண்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் நிறையவே கொடுக்க மாட்டாங்க. இங்கே எல்லா மொபைல்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க. V15 ப்ரோக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைல் F11 ப்ரோ, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F1 கில்லர். ஸோ ஒரு ரெட்மி கில்லர் மொபைல் நீங்கள் 845 ப்ராசஸரோட ஒரு பட்ஜெட் இஎம்ஐயில் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா V17, Y17 எல்லா மாடலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டெக்னோ, ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் பிராண்ட், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பிராண்டும் நீங்கள் ஒரு நல்ல பிராண்ட் தான். ஏன்னா கேமராவில் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காம்போ மொபைல் வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காம்போ மொபைல்ஸ் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 1500 2 மொபைல் கொடுத்துட்ருக்காங்க. இது காம்போ மொபைல்ஸ்னுவாங்க. அதுக்கப்புறம் கேஜெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அக்சரிஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி மொபைல்ஸு, இஎம்ஐ டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் இந்த ஆப் மூலிமா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இஎம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இஎம்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவாய் P30 லைட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க P30 ப்ரோ மந்த்லி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4000 தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இனிஷியல் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000, அதாவது 15,000 இல்லை 18,000. ஒரு ஹை ரேஞ்சு அதாவது ஒரு 80,000 மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் இனிஷியல் பேமெண்ட் ஒரு 15,000 கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து ஒரு 25,000 மொபைல் எடுக்கிறேன்னா இனிஷியல் பேமெண்ட் ஒரு 4,000, 5,000 இல்லை ஒரு 6,000 கூட வரலாம். அதிகபட்சம் அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வர வாய்ப்பே கிடையாது. சரிங்களா. ஸோ இதை நீங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆடி சேலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்பேக் ஆஃபர்ஸ் பார்த்தாச்சு. இது மட்டும் தான் இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் கான்டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்சங் மொபைல் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு கான்டெஸ்ட் போயிட்டுருக்காங்க. இது நான் இப்போ டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சாம்சங் மொபைல் மட்டும் வாங்குறவங்களுக்கு அதிரடி சேல் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பூர்விகா சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன மாதிரி கிஃப்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாம்சங் மொபைல் வாங்கியிருக்கணும். சாம்சங் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கணும். ஒரு 10,000க்கு மேலே நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாம்சங் மொபைல் வாங்குறவங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் டைப் பண்ணணும். அப்படி நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் வந்து அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் பூர்விகா சைடில். ஒரு குலுக்கல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யமஹா பைக்கோ, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் எல்இடி டிவி 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச் டிவி கொடுக்குறாங்க. அதேமாதிரி சாம்சங் கேலக்ஸி A10 ஒரு A10 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320 பீப்புளுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உண்மைதான் கைஸ். நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இது கண் கூட நானே பார்த்துருக்கேன். அதனால தான் நான் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் பவர் பேங்க் 10,000 mAh வந்து பார்த்தீங்கன்னா 320 பீப்புளுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பூர்விகா கிஃப்ட் வவுச்சர் 500 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2,240 பேர் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சாம்சங் லெவல்யூ ஹெட்செட் இது வந்து ஒரு லெவலி ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஏன்னா கால் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த லெவலி ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா 320 பீப்புளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சாம்சங் மொபைல் வாங்குறவங்களுக்கு. என்னடா சாம்சங் மொபைலுக்கு மட்டும் தான் ஆஃபர் இருக்கா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் கிஃப்ட் இல்லையான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்விகா மொபைல் ஷோரூமில் ஒருவேளை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு விவோவோ ஓப்போவோ மொபைல் வாங்குறீங்கன்னா இதில் சூஸ் யுவர் கிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைல் வாங்கும்போது அங்கே பூர்விகாவில் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்காது. ஒருவேளை அவங்க சொல்கிற ப்ரைஸ் இப்போ வந்து ஒரு 18,000 ஒரு மொபைல் விற்கிதுன்னா, இப்போ விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா Y17 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,500 விற்கிதுன்னா ஆன்லைன் ப்ரைஸும் அவங்க சொல்கிற ப்ரைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க சொல்கிற ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஆஃபர்ஸ் கிடைக்கும். அதாவது பூம் ஹெட்செட்டோ இல்லை ஸ்பீக்கரோ இல்லை மிக்சியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா தான் இதை என்ட்ரே பண்ணுவாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன மொபைல் வாங்கியிருக்கேன்னு இப்போ நான் இங்கே வந்து சூஸ் பண்ணோம். மொபைல் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவோ ஓப்போவா இல்லை ஐஃபோனான்னு கேட்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு என்ன ஆஃபர் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன் செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ வந்து ஒரு எக்ஸஸ் மேக்ஸ் வாங்கியிருக்கேன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரு ஹோம் தேட்டர். ஸோ ஒரு ஹோம் தேட்டர் கன்ஃபார்ம் கிஃப்ட் கிடைக்கும். அதாவது இது வந்து உங்களுக்கு குலுக்கல் முறைலாம் எதுவுமே கிடையாது, கன்ஃபார்ம் கிஃப்ட் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூர்கேஸ், அதாவது ட்ராவல் சூர்கேஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஏதாவது ஒன்று வாங்குறேன்னு நினச்சிக்கோங்களேன், iPhone 7 Plus. ஸோ இதுக்கு என்ன கிடைக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இதுக்கும் பூம் ஸ்பீக்கர் தான் கிடைக்குது. இப்போ நான் வந்து ஒரு விவோ மொபைல் வாங்குறேன்னு வச்சுங்களேன், விவோ மொபைலில் ஸ்டார்டிங் மாடல் ஒரு 15,000. இதில் ஒரு கண்டிஷன் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விவோவோ இல்லை ஓப்போ மொபைலோ வாங்குறீங்கன்னா 15,000க்கு மேலே இருக்க மொபைலுக்கு மட்டும் தான் இதில் கிஃப்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து விவோவில் ஒரு Y17 நான் வாங்குறேன்னா அதுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரு அயன் பாக்ஸு இல்லைன்னா ஒரு அந்த குக்கர் தட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குக்கர் பாக்ஸு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லை நான் வந்து ஒரு 25,000 நான் ஒரு மாடல் வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், V15 ப்ரோன்னு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த V15 ப்ரோ செலக்ட் பண்ணதும் இதில் வந்து கிஃப்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிக்சி, அதாவது இந்த ப்ரீத்தி மிக்சி கொடுத்துருக்காங்க. இல்லைனா அதை பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அடுப்புன்னு சொல்லுவாங்க, இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஆஃபர்ஸ் கன்ஃபார்ம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் மூலிமா நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன மொபைல்ஸ் வருது. பூர்விகாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து K20 ப்ரோ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். இப்போது வர 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா K20 ப்ரோ கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் நீங்கள் உங்களுக்கு எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். பூர்விகாவில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது பேடிஎம் மாலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேடிஎம் மால் மூலயமா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு OnePlus 7 இல்லை OnePlus 7 ப்ரோவோ எடுக்கிறீங்கன்னா 6,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. இது 6,000 ரூபாய் கேஷ்பேக் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் ஆட் ஆகிடும். ஸோ இந்த பேடிஎம்மில் நீங்கள் ஆட் ஆகிட்ட பிறகு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கட்டுறீங்கன்னா 3 வாட்டி கரண்ட் பில்லு கட்டிக்கலாம். அதை இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து 1,500 கரண்ட் பில் வருதுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கழிச்சுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி கழிச்சுப்பாங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணேன்னா, நீங்கள் வந்து ஒரு பஸ் ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ ஒரு ரெட் பஸ்ஸே புக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ரெட் பஸ்ஸில் ஏதாவது ஒரு ட்ராவலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி கழிக்கும் போது 200 கழிச்சுப்பாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மினிமம் டிக்கெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 500 மேலே இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு 700 டிக்கெட்டோட விலை வருதுன்னா அதில் 200 கம்மி பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் இல்லை நகை கடையில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஒரு 30,000க்கு நீங்கள் ஒரு நகை வாங்கினீங்கன்னா 1,000 ரூபாய் வரைக்கும் நான் மைனஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம்.
தென் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மால். அதாவது வந்து நீங்கள் மாலில் போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு துணியை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ரூ. 1000க்கு நீங்கள் ஒரு பேண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த பேண்ட்டில் ஒரு ரூ. 300 கழிச்சுப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி கழிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம் மாலில் நீங்கள் கேஷ்பேக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பூர்விகா மொபைல் ஷோரூமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ரொம்பவே ஒரு அக்ரெசிவாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ப்ராடக்ட் நீங்கள் கம்மி விலையில் கிடைச்சாலும் ஒரு நேரில் போய் ஒரு பொருளை பார்த்து வாங்குறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ வந்து ஒரு S10 எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மொபைல் வந்து ஆன்லைனில் நீங்கள் டக்குன்னு வாங்கிட முடியாது. ஒரு கையில் எடுத்து ஃபீல் அண்ட் ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃபீல் அண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அந்த மொபைல் வாங்கலாமா இல்லையான்றது ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதை தான் அங்கே பூர்வீகாவில் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் நினைப்பீங்க, இப்போ ஆஃப்லைன்லேயே நான் வாங்குறத விட ஆன்லைன்லேயே வாங்கிட்டு போயிடலாமே, எனக்கு இன்னும் நிறைய கேஷ்பேக் வருமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆஃப்லைனில் வாங்குறத விட ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது வந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 3 டேஸ் 2 டேஸ் ஆகும். இது ஒரு ப்ராப்ளம். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வர்ற ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகியும் வரலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை பயந்துக்கிட்டே வாங்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். சரிங்களா? 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேளை டேமேஜ் இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா 10, 15 நாள் ஆகிடும். ஸோ இதுவெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐயில் எடுக்க முடியாது. இஎம்ஐலே நீங்கள் எடுத்தாலும் அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு புது கஸ்டமராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் லெவல் கஸ்டமர்னா வந்து இப்போ வந்து ஒரு வியாபாரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறேன் அந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாது. ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்விகா மொபைல் ஷோரூமில் என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து பஜாஜ் இஎம்ஐ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஎம்ஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஎம்ஐ இருக்குது. பஜாஜ் இருக்குது, கேபிட்டல் இருக்குது, ஹெச்டிபி இருக்குது, டிவிஎஸ் இருக்குது. ஸோ ஐசிஐசிஐ இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் மொபைல் எடுக்க போகிறீங்கன்னா, இப்போ பஜாஜில் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பஜாஜில் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் எல்லா மாடல் மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சாம்சங் மொபைலை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எல்லா மாடலுக்குமே அங்கே டெமோ மொபைல் இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஆன்லைனில் வரவே வராது. அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். ஸோ எத்தனை பேர் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் வாங்கினேன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், ப்ளீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.